நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ வசந்த் சார், தேங்க்யூ ஸோ வெரி மச். இன்னைக்கு என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ரீசன் வந்து கேபி சார் பற்றி பேசுறதுக்கு. ஐம் ஷூர் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்திருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ ஹாப்பின்னு சொல்லுங்கள், அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா தான். ஐ கிவ் இட் டு யூ. ஐம் ஷூர். ஏன்னா நீங்கள் வேறு செல்ல பிள்ளையாச்சே. என்னோட லைஃபே அவர் தான். ஆமாம், அவர் தான். இல்லை எப்படி நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தீங்க, அவருடைய முக்காவாசி நாட்கள் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அவங்களோட. 32 இயர்ஸ். 32 இயர்ஸ். என்னோட 18 இயர்ஸில் அவர்கிட்ட சேர்றேன். 32 இயர்ஸ் அப்படி இருந்திருக்கீங்க. ஸோ அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தா அப்புறம் 32 18லாம் கூட்டி எனக்கு 50லாம் கண்டுபிடிக்க கூடாது. அதோட கொஞ்சம் கம்மி. கண்டுபிடிக்கவே மாட்டேன், நான் ரொம்ப பேட். நீங்களா சொல்லிட்டீங்க. பட் எனிவேஸ் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் சொல்லிருக்கேன். அப்படியா? ஓகே சார். அபாட்லி. பட் யூ டோன்ட் லுக் 50 any which ways. I'll give you that compliment. But coming back, so அவர்கிட்ட ஒரு அசிஸ்டண்டா இருந்த டைரக்டரா, பட் இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டாவே. அந்த அசிஸ்டன்ட் பத்தி ஒரே ஒரு மேட்டர் சொல்றேன். அது எப்படி இருக்கு? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அசிஸ்டன்ட்னா எப்படி நினைக்கிறேன்னா, அவரோட மொபைல் நம்பர் வந்து நான் கேபி சார்னு போட்டு வச்சிருக்கேன். எனக்கு அவர் ஃபோன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்துட்டு என்னால் பேசவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நின்று தான் பேசுனது. அவருக்கு தெரியாது. பட் நான் அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு அவர்கிட்ட இருந்ததை நான் எப்படி பார்க்குறேன்னா, பக்தின்னு தான் பார்க்குறேன். மீரா கண்ணன் மாதிரி சொல்கிறேன். கொஷின்ஸே கிடையாது. அவர் என்னை எவ்வளோ கோச்சின்னு இருக்கிற பீரியட் இருந்திருக்கு, கொஞ்சிருக்க பீரியட் இருந்திருக்கு. எனக்கு அவரை பற்றி எந்த கேள்விகளும் கிடையாது. சரணாகதி தான். எனக்கு ஈஸ் மை லவ். எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவரோட ஒரு ஐசியூவில் இருந்த பீரியடில் ஓரியன்டேஷன் அவருக்கு வந்துடணும், திருப்பி வரணும், அந்த மாதிரி போயிடாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிட சொல்லும்போது கூட அந்த டாக்டர்ஸ்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. நான் செல்ல சார்னு கூப்பிட்டேன். சார், செல்ல சார், பாருங்க சார், அப்படி கூப்பிட்டேன். எப்படி சொல்கிறேன், ஐ ஜஸ்ட் லவ் ஹிம். அவரால் தான் அது. அவரை மாதிரி ஒரு லவபிள் பர்சன். நான் என்ன சொல்கிறது, என்னோட மாதா பிதா குரு தெய்வம்னு அப்படி ஒரு குரு கிடைச்சது என்னோட புண்ணியம். சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் இருக்கா? 18 இயர்ஸ்ல சொன்னீங்க. ஸோ டு யூ ரிமெம்பர் தட்? இல்லை, அதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டேங்கிறது வந்து எனக்கு 5 வயசு. நான் 1வது படிச்சுட்ருக்கேன். கடலூரில் எங்கள் வீடு. நாங்கள் எல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் சில பேர் எல்லோரும் சென்னைக்கு வரோம். என் பிரதர் அப்போ அங்கே இருக்கார், செந்தில், சென்னையில். அவர் வீட்டில் வந்து தங்கி இருந்து ஒரு ஷூட்டிங் பார்க்க போகிறோம். வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்குது. இஃப் ஐ எம் ரைட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து எம்ஜிஆர் படம் ஏதோ நடந்துகிட்ருக்கு. அடுத்த ஃப்ளோரில் முத்துராமன், நாகேஷ், எம்ஆர்ஆர் வாசு எல்லாரையும் வச்சு ஒருத்தர் கண்ணாடி போட்டுக்கிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு டைரக்டர்லாம் கூட தெரியாது. ஆமாம், போன செட்டில் எப்படி எம்ஜிஆர் சாருக்கு ஒரு டான்ஸ் இருந்ததோ, ஒரு பரபரப்பு இருந்ததோ, இங்கே இவருக்கு இருக்கு. எனக்கு என்ன, அப்போ அவர் அங்கே ஹீரோ, இவர் இங்கே ஹீரோன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தோணுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அவரோட கேட்டு. எடுத்துக்கிற போது என் கூட அந்த ரிலேட்டிவ்ஸும் அவங்க குழந்தைய என்ன பண்ணாங்க, அவங்க ஃபோட்டோ எடுக்க போகிற நேரத்துக்கு கூட நின்று என்ன வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க எடுத்துக்கலான்ட்டு. டேரக்டர் என்னை பார்க்குறாரு, நீ வான்னு என்னை சேர்த்து அணைச்சின்றாரு. எனக்கு என்ன ஆகுதுன்னா, இவர் தான் என் ஆள்னு மனசில் தோணிடுது. அடுத்த இன்சிடென்ட், எங்கள் தெருவில் அரங்கண்ணல் சார் குடியிருக்காரு. அவளோட தொடர்கதை படம் எடுக்கிறாரு. அதுக்கு எங்கள் தெருவில் வந்து கேபி சார் ஷூட் பண்ணுறாரு. நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அடடா நமக்கு பிடிச்ச ஆள் இங்கே வந்துட்டாரா, நம்ம ஹீரோ, நம்ம வாத்தியார் வந்துட்டாருங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் பத்திரிகைகளில் எழுதுறதுக்காக திசைகளில் இருக்கேன். திசைகள் பத்திரிகை வெளியிட வராங்க. யாரா வரா? கே பாலச்சந்தர் வரார். கிளியரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கும் அவருக்கும் அப்படிதான். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் பக்கம்னு ஒரு 2 பக்கம் சாவி பத்திரிகையில் எழுதுறேன். அதை எழுதுறதுக்காக அவரை சந்திக்க போனதுலேருந்து இட் அப்படியே அவரோட இருந்தது வாழ்க்கை. லாஸ்ட் டே நீங்கள் அவரோட இருந்திருப்பீங்க. லாஸ்ட் டே என்னன்னா, லாஸ்ட்டாக ஒரு 17 days ஐசியூவில் இருந்தார். ஓகே, அவரோட ஃபேமிலி, பிரசன்னா, புஷ்பா, அவங்க கந்தசாமி சார் எல்லோரும் பார்த்துக்கிட்டதோட கூட எனக்கும் அந்த பார்த்துக்கிற பாக்கியம் கிடச்சிது. லாஸ்ட் டேவை நான் இப்படி சொல்லலாம், நான் ஒரு பத்திரிகை எழுதுறதுக்காக வச்சுருந்தேன். நான் அதை 2 கார் கிளம்புது. ஒரு கார் இடதுகை பக்கம் போகுது, ஒரு கார் வலதுகை பக்கம் போகுது. வலதுகை பக்கம் போகிற கார் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தாண்டி கிரி ட்ரேடிங் வாசலில் நிற்கிது. இடதுகை பக்கம் போகிற கார் வந்து நேராக தேவிகா ஹாஸ்பிட்டல்லாம் தாண்டி வாரன் ரோடுக்குள்ளே பூந்து 34 வாரன் ரோட்டில் பால்சந்த் சார் வீட்டில் நிற்கிது. இந்த நின்ன காரில் இருந்தவர் கிரி ட்ரேடிங்குள்ளே போயிட்டு ஏதோ கேட்குறாரு. இந்த காரில் இருந்தவர் மேலே போயிட்டு ஒரு பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் டைரக்டரோட ரூம்லேருந்து எடுத்துக்கிட்டு, கண்ணாடி எடுத்துக்கிட்டு அவர் காரில் திரும்பி வர்றார். அங்கே கிரி ட்ரேடிங்கில் அவர் கங்கா ஜலம் இருக்கான்னு கேட்குறாரு. 2 காரும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வருது. மேலே அவரோட ரூமுக்கு வரோம். அவருக்கு பேண்ட்டை போட்டு விடுறோம், ஷர்ட்டை போட்டு விடுறோம், கண்ணாடி போட்டு விடுறோம். கங்கா ஜலத்தை வாயில் விடுற பாக்கியம் எனக்கு கிடைக்கிது. இவ்வளோ ஆக்ஷன் சொன்னவர் ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் இருக்கார். இட் இஸ் மை லாஸ்ட் டே வித் ஹிம். ஏன்னா எல்லா உறவுலையும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், கணவன் மனைவி உறவில், பிரதர் சிஸ்டர்ஸில் கடைசி வரைக்கும் இருப்பியா, கடைசி வரைக்கும்.
அந்த அதிர்ஷ்டம் எனக்கு என்னோட குருவோட இருக்கிறதுல எனக்கு கிடைச்சது. அவ்வளோ. Let's celebrate him. எஸ் டெஃபினெட்லி. ஏன்னா அது வந்து 85 வயசுல இதை விட ஒருத்தர் சாதனைகளே பண்ண முடியாது. அவர் தொழிலே சாதனை பண்றது தான். நீங்க யூ நேம் எனி அவார்ட், அவர் வாங்காத அவார்டே கிடையாது. அது ரொம்ப அந்த தமிழ்ல இருக்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்ல அசால்ட்டா அதை பண்ணிட்டு போயிட்டே இருந்து. நான் அவரை பத்தி சொல்ற ஃபேமஸ் ஜோக் என்ன தெரியும்ல, அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். இவ்வளவு சாதனைகள் பண்ணிட்டு ரொம்ப எளிமையா இருப்பார் இல்லையா, அதுக்காக அவர்கிட்ட சொல்வேன், சார் நீங்க வேற யாரோ பாலச்சந்தர்ங்கிற மாதிரியே இருக்கீங்க, நீங்க தான் பாலச்சந்தர் சார். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பப்போ, சும்மா அதை மறந்துட்டு இப்படி பண்ணாதீங்க. அவ்வளோ சிம்பிள். என்ன ஒண்ணு, அவர் வந்து யாருக்கும் வயசாகிறத நம்மளால சில சமயம் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு வயசாகிறத ஏத்துக்க முடியல. அது நம்ம பிரெயின். அந்த சிங்கத்துக்கு வயசாகுது, கரெக்ட் சிங்கம்னா அப்ப கூட எப்படி லாஸ்ட்ல டாக்டர்ஸ் கேக்குறாங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க, முடியல உடம்புக்கு, அதோட சொல்றாரு நீங்க தான் சொல்லணும், நீங்க தானே டாக்டர், நீங்க சொல்லுங்க. ஆமா, எப்பவுமே ஃபன் தான், கடைசி வரைக்கும் எப்பவுமே அவர் வேலைய அவரே தான் செஞ்சுப்பார்ல. கவுண்டர் தான். அவர் வந்து ஒரு ஹீரோ தான். எனக்கு ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா என் ஹீரோ கேபி தான். கேபி சார் தான். அண்ட் அவரோட இருந்து ஏதாவது நீங்க அசிஸ்டண்டா இருந்தப்ப ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எங்க? அச்சமில்லைன்னு அவர்கிட்ட சேர்ந்து ஒரு 2வது படமோ 3வது படமோ அந்த பிகினிங் பீரியட்ல ஷூட்டிங் எடுக்க போறோம் குற்றாலத்தில். அருவி கிட்ட போனோடனே எல்லாம் யூனிட்டோட நிற்கிறோம். செண்பகாதேவி அருவி கீழே ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்தோன்னே நான் வந்து என் கூட இருக்கிற ஆட்கள் மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி சார்ட்டெல்லாம் கேட்குறேன். டைரக்டர் நிற்கிறாரு, எல்லாருக்கும் இங்கே எடுக்க போகிறோமா பாட்டு ஓடுகிற தண்ணியிலேன்னு கேட்குறேன். சுந்தரமூர்த்தியில் இப்போ பார் வேடிக்கை பார் அப்படின்னாரு. டைரக்டர் இங்கே நடந்தார் அங்கே நடந்தார், அப்படி பார்த்தாரு. அப்புறம் அப்படியே மேலே நிமிந்து பார்த்தாரு. ரகுநாத் ரெட்டி தான் கேமரா. ரகுநாத் ரெட்டி பார்த்தே, ரகு இது ஆரம்பிக்கிற இடத்துக்கு போகலாமா அப்படின்னாரு. ஸோ அருவி கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு, ஹோல் யூனிட்டு அருவி ஆரம்பிக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்து போர்டை தூக்கிக்கிட்டு ஒரு ஹோல் யூனிட் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் மலை ஏறி மேலே போனோம். மேலே போய் செட்டில் ஆகி அருவி ஆரம்பிச்சிடுச்சு இல்லை, அங்கே எடுப்பார்னு நினச்சா அங்கே இங்கே சுற்றினார். சுற்றிட்டு அருவி அகலமாக கொட்டிக்கிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல நின்றுட்டு கேட்குறாரு அருவிக்கு அந்த பக்கம் போனால் எப்படி இருக்கும்னு. அருவி கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் முதல்ல ஒரு செட் அசிஸ்டன்ட் போயிட்டு அந்த பக்கம் மரத்தில் கயிறை கட்டிட்டு எல்லாரும் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் தாண்டி போய் எடுக்கணும். இவராக தாண்டி போயிட்டு இருக்காரு, அருவியை குதிக்கிறாரு. சின்ன 50 வயசு அப்போ அவருக்கு. ஸோ இவ்வளோ இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் ஃபேமிலியிலேருந்து கவிதாலயிலேருந்து அவருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வைக்கலான்னு முடிவு பண்ணி சுகுமார்னு ஒரு அசிஸ்டன்ட் வச்சாங்க. அந்த சுகுமார் வச்சதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. ஃபஸ்ட்டு இவர் போயிடுவார், சுகுமார் கை கொடுப்பார், வாடா ஒன்றை வேற என்கிட்ட கொடுத்துட்டாங்க வான்னு எங்கே போனாலும் சுகுமாரை எப்படி பார்த்துக்கிட்டாரு தெரியுமா? ஆமா, இல்ல அவர் அப்படிதான். அவர் ஸ்பீடுக்கு எங்க வண்டியில போயிட்டே இருப்போம். வசந்த் அது வந்துச்சான்னு கேட்பாரு. எதுன்னு கேட்டீங்கன்னா மாட்டினீங்க, அதுன்னா எதுன்னு உங்களுக்கு தெரியணும், அது ரஷ். அவன் வந்துட்டானா, அவன்னா எவன் கமல் உங்களுக்கு தெரியணும். அவரோட யோசிக்கிற வேகத்துக்கு நீங்க இருக்கணும். சரி, நீங்க அவர்கிட்ட பார்த்ததுலயே ரொம்ப உங்க மேல கோபப்பட்டு அதிகபட்ச கோபம் ஒன்று, அதிகபட்ச அன்பு ஒரு சமயம், இது ரெண்டும் ஒன்று ஷேர் பண்ணுங்க. அச்சமில்லையில் வந்து எப்படின்னா எனக்கு வந்து திட்டு வாங்குறதே தொழில். ஸோ அதனால் அவர் வந்து அச்சமில்லையும் போது ஒரு ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்கில் வந்து கண்ணு தெரியாத தாத்தா சரிதாவோட அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து குழந்தை வந்து தொட்டிலில் இல்லைன்னு தெரியாமல், அவர் கண்ணு தெரியாதனால தொட்டில் ஆட்டிக்கிட்டே இருக்கார். குழந்தை மழையில் இறங்கி போய் இறந்து போயிடுது. இதான் காட்சி. யாராவது ஒருத்தர் தொட்டில் ஆட்டணும்ல, நான் சும்மா இல்லாமல் ஆர்வ கலர் சார் நான் தொட்டில் ஆட்டுறேன், நீ ஆட்டுறா அப்படின்ட்டார். ஸோ நான் என்ன பண்ணேன், வெறுமனே தொட்டில் ஆட்ட வேண்டியதானே. நான் சேர்ந்து 3வது படம் பாலச்சந்திரன் சார் ஒழுங்காக டைரக்ட் பண்ணுறாரான்னு நான் டைரக்ஷன் மேற்பார்வை கேபி சாரையே பார்த்துக்கிட்டு தொட்டில விட்டேன். தொட்டிலில் குழந்தை இல்லைல்ல, இப்படி ஆட்டிக்கிட்டே கேபி சாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒயின்னு சுற்றுது தொட்டில் ஃப்ரேமில். டைரக்டருக்கு பயங்கர கோவம், எனக்கு தெரியல அது, நான் அவரே தான் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு கட்டுங்கிறாரு. பயங்கரமாக வசந்த திட்டிகிட்டே வராரு. எனக்கு புரியல, எதுக்கு சார் திட்டுறீங்கன்ற. அதை வேற கேட்குறான் பாரு, அது கூட தெரில பாரு எதுக்கு திட்டுறேன்னு. அங்கே பாடுறா முண்டோ, அங்கே பாரு அப்படிங்கிறாரு. பார்த்தா அந்த தொட்டில் வைன்னு சுற்றிட்டு இருக்கு. ஸோ பெரிய தப்பாயிடுச்சு. நெக்ஸ்ட் டேக்கு, சரி இது நம்ம லைஃப்பில் வந்த சேலஞ்ச், இனி ஒருத்தன் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி தொட்டில் ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொயட்ரி மாதிரி தொட்டில் ஆட்டுறேன். எனக்கு முடிஞ்ச உடனே கை தட்டி நேஷனல் அவார்டு கம்மியாக ஏதோ ஒன்று கொடுக்க போறாரு, இதான் எதிர்பார்ப்பு எனக்கு. ஷார்ட் ஃபுல் டைம் போகுது, கட் ஆகுது. கட் ஆன உடனே திருப்பி மழை, அதெல்லாம் நனைஞ்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே வர்றாரு. என்னடா அது, இதை விட எவன் ஆட்ட முடியும், இதுக்கு போய் திட்டுறாரேன்னு பார்த்தா எதுக்கு திட்டிட்டு வர்றாருன்னா, இதையே நீ போன டேக்லே பண்ணல, போன டேக்ல பண்ண வேண்டியதான், இந்த டேக் இதை பாடுறல இப்போ தெரியாது உனக்கு, அதே மாதிரி முன்னாடி பாடுறதுக்கு. அதான் அதிகபட்ச திட்டு லைஃப்ல. ரொம்ப பாராட்டினதுன்னா என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, அவர் பாராட்டுறதே எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் உங்களுக்கு தொழில் சார் பாராட்டுறது அப்படின்னு. அந்த அளவுக்கு பாராட்டுவார். இன்னைக்கு இருக்கிற நீங்க யாரை வேணா கேளுங்களேன், கார்த்திக் சுப்புராஜ் வரைக்கும் அவரோட லெட்டர் வச்சிருப்பாங்க.
கூச்சப்படுற அளவுக்கு பாராட்டுவார். அவர் பாராட்டுறதை பற்றியே சொல்லுவார், யாருக்கு தன்னம்பிக்கை யாருக்கு ரொம்ப இருக்கோ, யாருக்கு மனிதாபிமானம் இருக்கோ அவங்க தான் பாராட்டுவாங்கன்னு சொல்லுவார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு வந்து அவர் கொடுத்த ரொம்ப அதிகபட்சமான பாராட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, விகடன் மேடையில் கேட்குறாங்க, ஐயோ இந்த படத்தை நான் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினச்ச படம் ஏதாவது இருக்கான்னு. 2 படம் குறிப்பிடுறேன் அப்படின்னு 2 படம் தான் அதில் குறிப்பிடுறார். ஒன்று மணிரத்னத்தோட ரோஜா, இன்னொன்று வசந்தோட கேளடி கண்மணி. நான் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ஹீரோயின் ஓரியன்டட் மூவிஸ் நிறைய பண்ணிருக்கா. ஸோ அவருடைய டீலிங்ஸ் வித் ஹீரோயின்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி சொல்லி கொடுப்பாரு? எப்படி அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வந்து நாகேஷ் பார்த்துருக்கீங்க இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து நாகேஷ் வழியாக எழுதுறேன்டா, நாகேஷ் என் வழியாக நடிக்கிறான்னு சொல்லுவார். சரிதா நடிக்கிறதுங்கிறது கேபி சார் நடிச்சு நான் பார்த்துருக்கேன். அது கேபி சார் ஆக்டிங் வந்து அவர் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். நடிப்பு தான் சொல்லி கொடுப்பாரு. அவ்வளோ நல்லா தெரியும் அவருக்கு. நடிப்பு சொல்லி கொடுக்கறதே நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கேன். ஹீரோயின் ஸ்பெஷலுக்கு வந்து அவங்க எங்கே பார்க்கணும், எப்போ கண்ணை நடிக்கவே சுமாராக வர்றவங்கள கூட வெளில இருந்தே மேனேஜ் பண்ணிவிடுவார். நீ மேலே பாரு கீழே பாரு, அவருக்கு 10 டெக்னிக் வச்சுருக்காரு. ஒர்ஸ்ட் சினாரியோ மாற்ற போது பெஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி யாருமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. சரி, அவங்க அந்த கேரக்டருக்குள்ளே எப்பயுமே வந்து அவர் பாரதியார் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பெண்களை வந்து உயர்வாகவும் ரொம்ப நல்லாவும் சொல்கிறத வந்து தன்னோட ஒரு முக்கியமான ஒரு லட்சியமாகவே வச்சுருந்தார். கேளடி கண்மணி பார்த்துட்டு அவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு காம்ப்ளிமெண்ட், பிகாஸ் இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி. கேபி சார் வந்து அந்த கேளடி கண்மணி படத்தை பார்க்கறதுக்காக வந்து படம் பார்க்குறாரு. 2.5 hours அவரை நான் பார்த்துட்ருக்கேன். ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார், ரியாக்ஷனே இல்லை, பேசாமல் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு காமெடி ஜனகராஜ் அந்த பேண்ட் காமெடி கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு. சரி நான் விட்டுட்டோங்கிற லெவலில் பயம் எனக்கு. யார் வேணால் பாராட்டலாம், அவர் பாராட்டா அப்புறம் என்ன. பேசாமல் பார்க்குறாரு, பார்த்துட்டு வெளில வராரு, ஒன்றுமே சொல்ல நேராக காருக்கு போகிறாரு. நான் பின்னாடியே போகிறேன், வரேன் அப்படிங்கிறாரு. அது எங்களுக்கு தெரியாதா? அதை வரேன்ட்டு கிளம்பி போயிட்டார். ஒன்றுமே சொல்ல வரேன்ட்டு போயிட்டார். போயிட்டா அடுத்து எனக்கு வந்து அன்றைக்கே நைட்டு கமல் சார் பார்க்குறாரு படம். கமல் சாருக்கு ஷோலாம் ஆரம்பித்தோடனே கீழே வந்து லேண்ட்லைனில் ஃபோன் வருது. கீழே வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறேன், டேரக்டர் தான். காலையில் வீட்டுக்கு வா, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு பேச்சு கிடையாது. நைட்டு ஃபுல்லாக எங்கே தூங்குறது? கமல் சார்லாம் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணிட்டு போனார். மனசெல்லாம் இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு இருக்குது. காலையில் வீட்டுக்கு போனால் ஒரு எனக்கு தெரியல, யாராவது வந்து ஒரு கிரிட்டிக்ஸ்லாம் எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சீனாக எடுத்து வச்சு அவருக்கு அந்த தலகாணி அந்த மூச்சு காத்து சீன் அவ்வளோ பிடிச்ச சீன். அதில் ஆரம்பித்து அந்த குழந்தைய நான் டீல் பண்ணியிருந்ததுலேருந்து புட்டு பாராட்டி அதோ ஒன்று சொன்னார், அபூர்வ ராகங்களில் ஒரு 70% உனக்கு பேர் கிடைக்கண்டா அப்படின்னு. எனக்கு மூச்சு விடாத பாட்டை பற்றி ஒன்றுமே சொல்ல பற்றி அதான் அப்போ நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ரிலீஸ் ஆகலை வேற. அவர்கிட்டே காதில் பின்னாடியே போயிட்டு, சார் அந்த சொல்லு என்ன அப்படின்னார். இல்லை சார் அந்த எஸ்பிபி சார் மூச்சு விடாத பாட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேனே, அதை பற்றி ஒன்றும் சொல்லலையான்னு. அதை பற்றி என்ன சொல்கிறது? எஸ்பிபி நடந்தாலே மூச்சு வாங்கும், அவன் பாண்டா மூச்சு வாங்காதா? இதில் என்ன இருக்குது சொல்கிறதுக்குன்ட்டார். சரி அவ்வளோதான் சொல்கிறேன். அது மாதிரி இல்லை, ஒரு சும்மா ஒரு ஹியூமரஸாக ஒரு கமெண்ட்டாக அதை சொல்கிறதுக்காக அப்படி சொல்லுவார் சார். ஓகே சரி, இப்போ நான் பிஃபோர் ஐ சென்ட் யூ ஆஃப் சார், நான் உங்ககிட்ட கேட்க போகிறது, கேபி சாருக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயின் யார் சொல்லுங்க? அவர் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் யாருன்னு சொல்கிறேன். அவரோட வீட்டில் அவரோட ஆஃபீஸ் ரூமில் அவங்களோட பெரிய போர்ட்ரேட்டே இருக்குது. அவங்க நடித்த ஒரு படம் நயாகரான்னு ஒரு படம். அந்த படம் டைரக்டர் ரொம்ப பிடிச்ச படம். என்கிட்ட VHSலாம் அந்த காலத்தில் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இவ்வளோலாம் சொன்னால் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்களா? மர்லின் மன்ரோ. மர்லின் மன்ரோ டைரக்டருக்கு வந்து அவ்வளோ பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். இக்மார் பெர்க்மன் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். சரி, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் கண்டெடுத்த ஒரு ஆர்டிஸ்ட், அப்படி அந்த ஆக்டர் அந்த மாதிரி. அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை இல்லை அடிக்கடி அவங்கள பற்றியே பேசுவாங்க. நான் அவங்க அசிஸ்டன்ஸ் கிட்ட நிறைய பேசியிருப்பார்ல, அப்படி யாராவது? சரி, ரஜினி சாருங்கிறத வந்து அவர் வந்து எவ்வளோ சொல்லி கொடுத்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு முதல்ல ஒரு காலத்தில் ஆரம்பிக்கிற போதே அவர்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்குது, அவர் எப்படி சிகரெட்டை தூக்கி போடுவார், என்ன ஸ்டைல், அதெல்லாம் கேட்டார். அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட. அதாவது வந்து அவருக்கு என்ன வரும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குங்கிறத ஒருத்தட்டையும் நிறைய பேர்கிட்ட கேட்பார். அதை ரஜினி சார் கேட்ட போது அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே அது ஆச்சரியம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அப்போவே he was feeling that gut feeling this ஒரு சூப்பர் ஸ்டார் இன் மேக்கிங். பட் அவருக்கு அப்போ அது ரியலைஸ் ஆகல. பட் he was உள்ள சப்கான்ஷியஸ்ல ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்து அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்ததை வந்து அவர் வந்து எப்பயுமே நினச்சி ஒரு அவரோட ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறார். ஹாஸ்பிட்டலில் கூட கட்சியில் அவர் வந்து பார்க்குற போது ரஜினிக்கு அவர் சிரிச்ச சிரிப்பு எக்ஸ்ட்ரா சிரிப்பு தான் அவரோட கிரியேஷனில். ஸோ அதே மாதிரி தான் கமல் சார். கமல்கிட்ட சொல்வார், நான் ஒரு காரில் போகும்போது இன்னைக்கு கமல் சாரோட உன்னால் மணி தம்பி சீன் எடுக்க போகிறோம். என்கிட்ட சொல்வார், ஆமாம்
பாரு இந்த பேப்பரில் இருக்கிறத விட ஒரு மேஜிக் பண்ணுவான் பாரு. அந்த அளவுக்கு வந்து தே வில் கிவ் நியூ டைமென்ஷன்ங்கிறத பற்றி அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு அவர் அசத்தணும். அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். அவரால் அது வந்து நாகேஷை பற்றி பேசவே முடியாது. நாகேஷை விட்டுட்டு தான் சொல்கிறேன், ஏன்னா நாகேஷ் பீரியட்ல நான் இருந்ததில்லை. ஸோ அதனால நாகேஷை பாரு எப்போ பாரு சொல்லுவார். நாகேஷுங்கிறது வந்து அவருக்கு வந்து ஈக்குவல் தான் நான் நினைக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆர் எவ்ரி திங். இவரை பார்த்து அவர் கத்துண்டார், அவரை பார்த்து இவர் கத்துண்டார், ரெண்டு பேரும் அது நடிப்புல. ஸோ அதனால அதை விட்டுட்டா நான் இருந்த பீரியட்ல கமல் ரஜினிங்கிறது வந்து ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி சரிதா தான், அன்டவுட்டட்லி சரிதா தான். சரிதாங்கிறது வந்து அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நடிப்பாங்க. அண்ட் இது இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் நினைக்கிறத விட ஜாஸ்தி தான் பண்ணுவாங்க. அதில் வந்து அவர் பாராட்டுற மாதிரி பண்ணுவாங்க செட்லேயே. அதான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த இதை வாங்கணும், அது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வாங்க முடியும். சரி சார், கேபி சார் இவ்வளோ உமன் சென்ட்ரிக் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய உமன் பற்றி ப்ளீஸ் சொல்லுங்க, அவருடைய லேடி லவ் பற்றி சொல்லுங்களேன் ப்ளீஸ். அவரோட ஃபர்ஸ்ட் லேடி, அவரோட எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கூட ஏதோ ஒன்றில் எழுதியிருந்தேன். அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு பெட்டர் ஹாஃப் இல்லைடா பெஸ்ட் ஹாஃப் அப்படின்னு. சரி, என்கிட்ட இப்போ கூட இந்த எண்டு பீரியட்லலாம் கூட நான் வந்தேன்னா பேசியிருந்தேன்னா நார்மலாக நம்ம ஃபேமிலியிலலாம் பார்க்குற மாதிரி நான் வந்தோடனே அவரை காலை தொட்டு கும்பிட்டு அப்படி பேசினேன்னா, மாமி பார்த்துட்டியா அப்படின்னு கேட்பாரு. அவ்வளோ பிடிக்கும். அதாவது வந்து அவர் அப்படியே 2 பேரும் வந்து அத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 56 கல்யாணம் ஆச்சு. அத்தனை வருஷமாக அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அவங்க இல்லாமல் அவங்களுக்கா அவரை பற்றி கவலைப்படுறதே தொழில். ஸோ அவ்வளோ பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள நான் ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன். அந்த இன்டர்வியூவில் அவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து ட்ராமாவில் இருக்கார், ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு சினிமா வரும்போது இவங்களை கன்சல்ட் பண்ணவே இல்லையா. ஒரு நாள் திடீர்னு வந்து சொல்கிறாரா, நான் வேலையை விட்டேன், சினிமாலே போயிட போகிறேன்னு. இவங்களுக்கு ஒரே கவலையாம், என்ன இவர் பாட்டு இப்படி யோசிக்காம வேலையை விட்டாரே, இந்த சினிமாவில் இவர் முன்னுக்கு வரணுமே, பேர் எடுக்கணுமே. யாரு? கேபி சார். இவங்க கவலைப்படுறாங்க. இதை 100வது படத்தும் போது என்கிட்ட சொல்கிறாங்க, நான் ரொம்ப கவலைப்படுவேன், இந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கணுமே, முன்னுக்கு வரணுமேலாம் கவலைப்பட்டேன். அதே மாதிரி அவரை கேட்டேன் நான் அவங்கள, ஏதாவது எப்படி ஹெல்ப்லாம் பண்ணுவாரா, கரிகாலாம் வாங்கின்னு தருவாரான்னு. அதெல்லாம் வந்து ட்ராமாக்கு எப்போ சைக்கிளில் தான் போவாராம் ரிஹர்சலுக்கெல்லாம். அதெல்லாம் வந்து எங்கேயும் வெளில அழைச்சின்னு போகிறது, கோவிலுக்கு ரொம்ப ரேர். எங்கேயாவது வெளியூர் ஒன்றா போயிட்டா அப்போ கோவிலுக்கு போனால் உண்டு. ட்ராமா சினிமாவுக்கு ரெகுலராக போகிறது எப்போ பாரு அவருக்கு வந்து ட்ராமா க்ரியேட்டிவிட்டி சிந்தனை தான் இருக்கும். ஸோ அதிலே தான் இருப்பார். ஆனால் அதை வந்து ஒரு பெரிய குறையாக இவங்க நினச்சதே இல்லை. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் அவருடைய இன்னொரு ஃபேவரட்டான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பெரிய ஸ்ட்ரெங்தா இருந்தவர் அனந்த் சார். அவங்கள பத்தி ஷூரா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்ல. வந்து அவரை சொல்லலைன்னா கேபி சாரோட லைஃபே கம்ப்ளீட் கிடையாது. என்ன ஒன்றுன்னா அவர் முன்னாடி போயிட்டார், அவ்வளோதான். இல்லைன்னா இன்னைக்கு வந்து அனந்த் சாருங்கிறது வந்து கேபி சாருக்கு கைக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாதிரி. இது கேபினா இது அனந்து. சரி, அத்தனை வருஷமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ளே. அவர் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணதுலேருந்து நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா, இன்னொருத்தர் நல்லா வரணுங்கிறதுக்காக, முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக எவ்ரி மினிட் சிந்தித்த ஒரு மனுஷன்னா அது அனந்து தான். அந்த ஃப்ரெண்டுக்காக, அவருக்காக தான் யோசிப்பார், அவருக்காக தான் இருந்தார். அதோட பெஸ்ட் ட்ரிபியூட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேபி சார் வீட்டில் வேறு யார் படமும் இருக்காது. பெரிய சைஸ் அனந்த் சாரோட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் மாட்டியிருப்பார். அவ்வளோ க்ளோஸ் 2 பேரும். நைஸ். எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் யூ ஷேர்ட் வித் மீ. ஒவ்வொன்றும் திரும்ப நினச்சி பார்க்கும்போதே ஏனோ இவ்வளோ நல்லா இருக்குது. நான் என்ன சொல்கிறது, நன்றியை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு இது ஒரு பாக்கியம். இங்கே உட்காந்துட்டு இப்படிப்பட்ட ஒருத்தங்களை பற்றி இவ்வளோ பேர் வந்து பேசுகிறது என்னுடைய நிகழ்ச்சியில் நடக்குதுன்னு நினைக்கும்போது ஐ கான்ட் டெல் யூ ஹவ் ஹாப்பி ஐ ஆம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச அவருடைய ஒரு படம் சொல்லுங்கள். நான் ஃபியூ டிவிடிஸ் வச்சுருக்கேன், அதில் அந்த படம் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்தால் டெஃபினட்டாக ஐம் கோயிங் டு கிஃப்ட் யூ தட். அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக பல ஆங்கிளில் நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த படம். Thank you so much. Thank you so much. Narasus வழங்கும் ஒரு gift hamper. Thank you very much, sir.